இல்லையா டிவோர்ஸ் ஆயிடுச்சு சொல்லுங்க, டிவோர்ஸ் ஆர்டர் காமி, அந்த டிவோர்ஸ் ஆர்டர் காப்பியை காமிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தால் மேபி இன்னைக்கு இவங்களுக்கு இவ்வளவு சித்திரவதை வந்து இங்க நேரிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க கொஞ்சம் யோசிச்சு ஸ்மார்ட்டா அந்த இடத்துல செயல்பட்டதுனால இன்னைக்கு அவங்க இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்றதுனே பதட்டத்துல தெரியாம ஒரு பெண் இருந்தா என்ன இருக்கும், என்ன வேணா நடந்திருக்கலாம் இல்லையா அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான இன்னைக்கு தைரியமா இந்த ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வெளியில வந்துட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இன்னமும் வந்துட்டு இந்த மாதிரி நரக வேதனைகள் எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் ஏதாவது பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா இம்மீடியட்டா அடுத்து நீங்க போக வேண்டியது வந்து டைரக்ஷன் பெட்டிஷன் தான். ஏதாவது காவல்துறையினர் உங்ககிட்ட எல்லா எவிடன்ஸ் எல்லாமே இருந்து உங்களை அலக்கழிச்சா ஒரு மனுஷன் ஒரு பெண்ணுக்கு அகேன்ஸ்டா தட்டு நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணாலும் மனைவியே நினைச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்துல என்னென்னலாம் செய்யக்கூடாது அது எல்லாமே இங்க செஞ்சிருக்காரு அவர். முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம் இது எல்லாமே. அகெயின் ஒரு கணவராகவே இருந்தாலும் இஃப் அ வைஃப் சேஸ் நோ டு செக்ஸ், எனக்கு வேணாம் அப்படி ஸ்ட்ரிக்ட்லி நோனா நோ தான். கன்சென்ட் இல்லாம ஒய்ஃபே நீங்க பண்ணாலும் ரேப் தானே. இவ்வளோ வலிக்கும் அந்த இடத்துல இல்லையா. ஸோ இதெல்லாம் இருந்து இந்த பெண் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பாதிக்கப்படுற பெண்களும் வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு நீ கிடைக்கலாம், யாருக்கும் நீ கிடைக்கூடாது. இந்த பல்லாவரம் கேஸா இருக்கட்டும், இந்த கேஸா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே எனக்கு நீ இல்ல வேற எவன் கைக்கும் நீ போக கூடாது, வேற யாருக்கும் நீ கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வக்ர புத்தின்னு தான் சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துல. யோசிக்கும் போது இது கரெக்டா இருக்குமா, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கறது எல்லாமே வச்சு ஒரு நிமிஷம் அவங்க அந்த ஒரு அனாலிசிஸ் ஃபேக்டருக்குள்ள போனாங்க அப்படின்னாலே ஐ திங்க் அந்த ஹோப் அப்படிங்கிறத தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். அதாவது பெண்கள் எவ்வளவோ நிறைய இடங்கள்ல முன்னேறிட்டு வராங்க, அவங்களுக்கான சுய தொழிலையும் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கல்யாணம்ன்ற ஒரு பந்தத்துக்கு போய் கணவனால் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு கொடுமையான வீடியோ வந்து வெளியாயிருந்துச்சு. ஒரு பெண்ணா இதை எப்படி பாக்குறீங்க? அதான் அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன் நான் அதை இப்போ இந்த சமயத்துல சொல்றேன் அப்படின்னா, இதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து பழக்கம் ஆயிருக்காங்க. பழக்கம் ஆகும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால நம்பி ஒரு வாழ்க்கைக்குள்ள போனவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த நிலைமை. ஓகே, ஏன்னா அங்க என்ன வந்து அவர் சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து கேன்சர் இருக்கு, அதனால நான் வந்து அவங்கள டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்பி ஒரு லைஃப்குள்ள போனவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த நிலைமை. எப்பவுமே பெண்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட், அந்த சென்டிமெண்டலா போயிட்டாங்க அப்படின்னா அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை. ஒருவேளை இந்த மாதிரி நிறைய ரியல் கேசஸும் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகே, ஏன்னா இப்போ வர கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்கும்போது சொன்னா மேம் அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்பிட்டேன் அப்படின்வாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா இது எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. இதுல வந்து சொன்ன வாக்குறுதியை வந்து காப்பாற்றுற ஆண்களும் ஒரு சைடு இருக்காங்க. பட் இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படும் போது தயவு செஞ்சு அது ப்ரிகாஷனரியா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி, அது ப்ரிகாஷனரியா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை முதல்ல விசாரிங்க. ஏன்னா இங்கேயே அவர் அந்த மாதிரி சொல்லும் போது அப்பனா அப்படியா, சரி நான் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறேன், இல்லையா டிவோர்ஸ் ஆயிடுச்சு சொல்லுங்க, அந்த டிவோர்ஸ் ஆர்டர் காப்பியை காமிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தால் மேபி இன்னைக்கு இவங்களுக்கு இவ்வளவு சித்திரவதை வந்து இங்க நேரிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து பெற்றோர்கள் சம்மதித்து திருமணம் செய்ததா சொல்றாங்க. பெற்றோர்கள் அப்ப விசாரிக்கலையா மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு? இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் எவ்வளவோ திருமணங்கள் பெற்றோர்கள் விசாரித்தும்
இங்க என்ன ஆகுது, உள்ள போகும்போது தானே அது என்ன நமக்கு தெரிய வருது. அவர் ஆஸ் யூஷுவல் சொல்லும் போது ஓகே, அந்த வார்த்தை நம்பிக்கை, அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்பி போகும்போது தான் சிலரால் பெண்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி சீரழிக்கப்படுது இந்த இடத்துல. ஏன்னா அவங்க சொல்லும் போதே அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க, என்னது என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லி எல்லாம் சொல்லி அவங்களோட பெர்மிஷன் வாங்கி தான் இதை நான் பண்ணேன். இட் இஸ் அன் அரேஞ்ச்டு மேரேஜ் அகைன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு சம்மன் வரும்போது தான் தெரியுது இந்த மாதிரி அவருக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னும். அவங்க ஒய்ஃப் கிட்ட அப்புறம் இதெல்லாம் கால் பண்ணி பேசும்போது வந்துட்டு நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு தெரிஞ்சு அவங்களும் எனக்கு கால் பண்ணி வார்ன் பண்ணாங்க, நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் உள்ள போயிட்டு 15 நாள்ல வெளில வந்துருவான், வந்தா உனக்கும் உன் தங்கச்சிக்கும் அப்புறம் சேஃப் கிடையாது, அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா அதுல பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வன்ம புத்தி இருந்தா அது அவனே அவரோட இதை வச்சுட்டு போனை வச்சுட்டு அதுல வீடியோ எடுத்து வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவங்க சொல்ற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 12:30 மணிக்குள்ள வந்தாரு, கிட்டத்தட்ட ஐ திங்க் 3:30 மணி வரைக்கும் இல்லையா, 3:30 மணி வரைக்கும் அடி நடிச்சு அதுக்கப்புறம் போன்ல வந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணி அவங்க வெளியூர்ல இருந்ததுனால அதுக்கப்புறம் அவங்க 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணி 108 போலீஸ் கண்டெடுக்க சொல்லி அதுக்கப்புறம் செம்பியம் போலீஸ் அங்க வந்து அவங்களை ரெக்கவரி பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே நடந்திருக்கு. இங்கேயும் அந்த பெண் வந்து ரொம்ப அந்த ஒரு பதட்டத்திலையும் ஸ்மார்ட்டா செய்த விஷயம் அந்த கால். இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அவங்களே அங்கே சொல்றாங்கல்ல, கையில கத்திரிக்கோல்லாம் இருந்தாரு, அதை எடுத்து குத்திருந்தா இந்த இடத்துக்கு நான் நின்று பேசியிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க கொஞ்சம் யோசிச்சு ஸ்மார்ட்டா அந்த இடத்துல செயல்பட்டதுனால இன்னைக்கு அவங்க இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்றதுனே பதட்டத்துல தெரியாம ஒரு பெண் இருந்திருந்தா என்ன இருக்கும், என்ன வேணா நடந்திருக்கலாம் இல்லையா. அந்த இடத்துல 2.5 மணி நேரம் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோவை கூட பதிவிட்டது அவங்க ஹஸ்பண்ட் தான், அவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க. அவருக்கு வந்து இயல்பாவே வீடியோ எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு, ஒரு சைக்கோத்தனமா எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்க அகைன் இங்க என்ன அந்த பெண்ணை நோக்கியும் இங்க இடத்துல கேள்விகள் வைக்கப்படும் அப்படின்னா, சரி அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காரு, அவரை அப்படி நீங்க கேட்டு பண்ணி இன்னொரு குடும்பத்தை நீங்க கலைச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி அவங்களே பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு உண்மை தெரிஞ்சது, தெரிய வந்த உடனே நான் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிடலான்னு நினைக்கும் போது தான் நீ என்னை விட்டு போகக்கூடாது, அட்லீஸ்ட் நீ என் கூட லிவின்லயா தெரியல, நான் கூப்பிடும்போது நீ ரூமுக்காவது வா, ரெசார்ட்டுக்காவது வான்னு என்ன சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு தாண்டி தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியான்னு சொல்லி என்ன அடிக்கிறாரு. 2 வாட்டி அவர் கேண்டிஸ்பேட்டரி பெயில் எடுத்துட்டாரு. அந்த இடத்துல இங்க காவல்துறை மீதும் அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா அடிஷனல் கமிஷனர் அவங்க பவனஸ்ரீ மேம் அவங்க அதுக்கப்புறம் சொல்லிதான் எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டுச்சு. 2 மாதமா நானும் அலைஞ்சேன் இந்த இடத்துல, அதாவது செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், பட்டாபிராம் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி மாறி நான் வந்து அந்த இடத்துல அலக்களிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அகைன் சொன்னது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிற பழக்கம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோ எடுத்து அந்த டக்குன்னு அந்த ஒரு எவிடன்ஸ் தான் இங்க உள்ள போலீஸ் வரும்போது டக்குனு அந்த வீடியோ நான் புடுங்கி போலீஸ் அப்புறம் என்கிட்ட கொடுக்கும் போது அந்த வீடியோவே என்கிட்ட இருந்தது. இன்னும் சொல்லப்போனா என்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸே இல்லை, எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னும் உச்சகட்டமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோஸை வந்துட்டு நான் பிரஸ் முன்னாடி வரணும்னு எனக்கு இல்லை, அந்த வீடியோஸை நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போடும்போது கீழே வந்து எமோஜி போடுறாரு, டிஸப்பியரிங்ல அனுப்புறாரு. ஓகே, இதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிய வந்து இந்த மாதிரி பல பெண்கள் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, பல எஃப்ஐஆர் அவர் மேல இருக்கு அப்படிங்கிற விஷயமும் அங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இன்னைக்கு தைரியமா இந்த ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வெளியில வந்துட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இன்னமும் வந்துட்டு இந்த மாதிரி நரக வேதனைகள் எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களோட கொடுமைகளை தைரியமா மீடியா முன்னாடி சொல்றாங்கல்ல மேம், அதை எப்படி பாக்குறீங்க? சிஎஸ் அவங்க என்ன சொல்றாங்க, அகைன் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் வெளியில வந்திருக்கேன். ஓகே, இன்னொன்னு எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு, அவங்க லைஃப் காரணம் கருதி நான் வெளியில வர வேணாம் தான் யோசிச்சேன். எல்லா பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹெசிடேஷன் அவங்களுக்கும் அந்த இடத்துல இருந்திருக்கு இல்லையா. அதனை தாண்டி அதுக்கப்புறம் தான் நான் இங்க வெளியில வந்தேன் அப்படின்னு அவங்க இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்னொரு 2 நாள்ல இந்த விஷயமும் மாறிடும் அப்படின்ற மாதிரியா அவங்க பேசியிருக்காங்க. இங்க அவங்க என்ன ஒண்ணுன்னா, அந்த 2 மாதம் வெயிட் பண்ணாங்க இல்லையா. அப்ப கண்டிப்பா சரி, இது எந்த பாதிக்கப்பட்ட பெண்களா இருந்தாலும் தயவு செஞ்சு இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு காவல்துறை கிட்ட போறீங்க, ஓகே, போகும்போது ஏதாச்சும் ஒரு அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஆன் டைம் ஆக்ஷன்ஸ் எடுக்கல அப்படின்னா நீங்க உடனடியா இமீடியட்டா செய்ய வேண்டிய விஷயம் நீதிமன்றத்தை நாடுறது த்ரூ டைரக்ஷன் பெட்டிஷன். டைரக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னா நான் இவ்வளோ வந்து சிவியரா நான் இதுல பாதிக்கப்பட்டு இருக்கேன், பட் காவல்துறையினர் வந்துட்டு ப்ராப்பர் ஆக்ஷன் இது வரைக்கும் இதுல எடுக்கல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அடுத்தது ப்ராப்பர் எவிடன்ஸ் நான் எல்லாமே அவங்க சொன்னாங்க, எல்லா ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ப்ராப்பர் ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாம் நான் கொடுத்தும் அவங்க இந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கல. ஸோ ப்ளீஸ் டைரக்ட் த போலீஸ் டு டேக் நெசசரி ஆக்ஷன். அது நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் ஃபைல் பண்ணலாம், ஹை கோர்ட்லயும் ஃபைல் பண்ணலாம். இந்த பெட்டிஷன் அவங்க இடத்துல ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இவ்வளவு காலதாமதம் ஆயிருக்காது அந்த இடத்துல. ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆப்ஷன் கூட. ஸோ இனிமே ஏதாவது பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா இமீடியட்டா அடுத்தது நீங்க போக வேண்டியது வந்து டைரக்ஷன் பெட்டிஷன் தான். ஏதாவது காவல்துறையினர் உங்ககிட்ட எல்லா எவிடன்ஸ் எல்லாமே இருந்து உங்களை அலக்கழிச்சா இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
அந்த கணவரோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறதா சொல்றாங்களே மேம். ஆல்ரெடி அந்த கணவர் எல்லா பெண்களோடையும் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்க ஆதரவா பேசியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆதரவான்றதை தாண்டி அவங்க அந்த ஒரு அது இன்னும் நமக்கு கிளாரிஃபைடா தெரியல அந்த இடத்துல. மிரட்டினாங்க இல்ல அவன் வெளியில வந்துட போறான் அப்படிங்கிற பல பெண்களோட அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது எந்த மாதிரியா எவ்வளவு கிளாரிஃபைடு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல இல்லையா அந்த இடத்துல. ஸோ மேபி அவங்களும் இந்த இடத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு விஷயம் அங்க இருக்கு, சொல்லியிருக்காங்க, தகவல்களும் இருக்கு. ஸோ அதனை பொறுத்து தான் இது எந்த மாதிரி அப்படிங்கிறது. ஏன்னா இவன் எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருந்தா வந்து நாங்க பிரைவேட்டா இருந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு என்ன மிரட்டுறாரு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு 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 பெண்ணுக்கு அகேன்ஸ்டா தட்டு நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணாலும் மனைவியே நினைச்சு தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அந்த இடத்துல என்னென்னலாம் செய்யக்கூடாது அது எல்லாமே இங்க செஞ்சிருக்காரு அவர். முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம் இது எல்லாமே. கணவனா இருந்தா கூட அந்த ஆபாசமா வீடியோ எடுக்கிறத பெண்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அது தவறான ஒரு விஷயம் தான். ஓகே, அது வந்து இங்க எல்லாமே ஒரு விஷயம். இங்கேயும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்த வரைக்கும் அது ஒரு பெரிய தப்பா இல்லை. பட் அதனை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த மிரட்டுறதுன்னு இருக்குல்ல, அகைன் இட் இஸ் ரைட் டு பிரைவசி இருக்கு. நீங்க ஒரு கணவனா அகைன் ஒரு கணவராகவே இருந்தாலும் இஃப் அ வைஃப் சேஸ் நோ டு செக்ஸ், எனக்கு வேணாம் அப்படி ஸ்ட்ரிக்ட்லி நோனா நோ தான். கன்சென்ட் இல்லாம ஒய்ஃபே நீங்க பண்ணாலும் ரேப் தானே. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீடியோஸ் நான் எடுத்து வச்சுப்பேன், எனக்கு வேணுன்றப்ப நான் அவனை மிரட்டுவேன் அப்படிங்கிறது மட்டும் எப்படி வந்து நம்ம சட்ட ரீதியாக சரின்னு சொல்லிட்டு அகைன் நான் இல்லீகல் ஒன். இப்போ இதே சேம் பிரச்சனையில பல்லாவரம்ல ஒரு ஆசிட் கேஸ் இருந்துச்சு. அதை அனுப்பிச்சு விட்டு அதற்கப்புறம் தான் இது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க கரெக்டா இந்த விஷயம் எனக்கு நடக்கும் போது. ஏன்னா அந்த பல்லாவரம் கேஸ்லயும் திரும்ப அந்த ஆள் சொன்னது என்ன அப்படின்னா சுவாதி மாதிரி ஒண்ணு ஆக்கிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, அகைன் இந்த கேஸ்ல அவர் என்ன அவுட்லைனா கொடுத்திருக்காரு அப்படின்னா பல்லாவரம் கேஸ் மாதிரி ஒரு ஜமீன் பல்லாவரம் அங்க நடந்த அவனாவது வந்து உனக்கு ஃபேஸ்ல தான் ஆசிட் ஊத்துறேன், எங்க ஆசிட் ஊத்துறேன்னு உனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி ஆசிட் ஊத்திடுவேன். ஏன்னா அவங்க சொல்ற ஒரு விஷயம் காரணம் கருதி சில விஷயத்த நான் சொல்லல, பிரைவேட் பார்ட்ஸ்ல அடிச்சதுல இதுல இருந்து அவ்வளவு ராட வச்சு எல்லாமே அவர் என்ன பண்ணிருக்காரு. இன்னும் உயிர் மட்டும் தான். ஏன்னா நமக்கே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கு அந்த இடத்துல இல்லையா. ஒரு சும்மா ஒரு 2 அடி. ஏன்னா ஒரு ஆணுடைய அகைன் பயாலஜிக்கலி வந்து பார்த்தோன்னா ஆணுடைய வலுவுக்கு நிகர் பெண் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பயாலஜிக்கலி. ஓகே, ஏன்னா அந்த ஸ்ட்ராங்னஸ் அதுல அவங்க அவ்வளோ அவர் பார்க்கும் போதே அவ்வளோ ஜைஜாண்டிக்கா அப்படி இருக்கும் போது அவர் அடிக்கிறது ஏறி மிதிக்கிறது ஒரு பக்கம், இரும்பு ராடு எவ்வளோ வலிக்கும் அந்த இடத்துல இல்லையா. ஸோ இதெல்லாம் இருந்து இந்த பெண் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பாதிக்கப்படுற பெண்களும் வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு எங்கேயாவது ப்ராப்பரான டைம்ல ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கல அப்படின்னா அதுக்குண்டான அவேர்னஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த டைம்லி ரெமெடி டைம்லி ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ பெண்கள்லாம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கல்ல மேம், அவங்களாம் வெளியே வர்றதுக்கு என்ன வழி? அகெயின் அதுதான் இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது ஒண்ணு வந்துட்டு கண்டிப்பா அவங்களை அடுத்த கட்டத்தை ஒரு நெகட்டிவா நோக்கி தான் கொண்டு போய் தள்ளும் ஒண்ணு. ஓகே, இன்னொன்னு வந்துட்டு ஐயோ நம்ம வெளியில வந்துட்டா என்ன பண்றது, நமக்கு அடுத்தது நம்ம ஃபேமிலியில இவங்கலாம் இருக்காங்க, நான் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க லைஃப் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு அது அவங்களுக்கும் பாதிப்பு ஆகலாம், அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நாளைக்கு வந்து அது பாதிப்பு ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குதா இம்மீடியட்டா நீங்க அதுக்கு வந்து உங்களுக்காக நீங்களே நிக்கலன்னா வேற யாரும் நிற்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அட் த சேம் டைம் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு பெண் வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துல நிஜமாவே அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா கூட இருக்கவங்களோட மாரல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி தள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள் இதற்கு மேலாக சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா தாக்கப்படுறது, அவங்க லைஃப் அவங்க முடிச்சுக்கிறது. இல்ல நீ வந்து எனக்கு நீ கிடைக்கலாம், யாருக்கும் நீ கிடைக்கக்கூடாது. அந்த பல்லாவரம் கேஸா இருக்கட்டும் இந்த கேஸா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே எனக்கு நீ இல்ல வேற எவன் கைக்கும் நீ போகக்கூடாது, வேற யாருக்கும் நீ கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு வக்ர புத்தின்னு தான் சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் வந்து முழிச்சுக்கிறது வந்து அவங்களையும் அவங்க ஃபேமிலியும் இந்த இடத்துல சேஃப்கார்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல அந்த பெண் வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரினரா இருக்காங்க, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கணவனாக இருந்தாவே அந்த ஷேரிங்ல எல்லாத்தையுமே பெண்கள் விட்டுறாங்களா? அகைன் அது அன்பு ரீதியாக கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஏன்னா இட் அமௌண்ட்ஸ் டு டொமஸ்டிக் வயலன்ஸ். அகைன் ஏன்னா நீங்க வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆதிக்க ஒரு மைண்ட் செட்ல இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் அ டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகே, பட் அந்த ஒரு பெண்கள் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது அகைன் ஒரு அன்பு ரீதியாக ஒரு கணவர் ஓகே அதெல்லாம் ஒரு ஒன்னா இருக்கும். ஓகே, இவங்க தான் லைஃப் அப்படின்னு நினைச்சு பரிமாறுற ஒரு விஷயம் நாளைக்கு அவங்களுக்கே ஆபத்தா போகுது அந்த இடத்துல இல்லையா. சரி இங்கேயும் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் என்ன பெண் ஆண்டர்பிரினர் என்ன எப்படி இருந்தாலும் தட் இஸ் ப்ரொஃபஷன், சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சனல் லைஃப். ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க அந்த பர்சனல் லைஃப்ல வந்துட்டு அவங்க அவரை நம்பி இது பண்ணி செய்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து டோட்டலா அவருக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த மாதிரி பெண்கள் எப்போ வந்து அதை உணர்றாங்கன்னா ஒன்ஸ் இவங்க வந்து ஏமாற்றப்பட்டுட்டு இருக்காங்க, ஒன்ஸ் அந்த எமோஷனல் அந்த ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பெண்கள் அதை உணரவே செய்யறாங்க. உணரும் போது அவங்களை எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களோட பாதுகாப்பே இருக்கு.
பெண்கள் இந்த ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் ஈஸியா மயங்கிடுறாங்களா? ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பெண்கள்கிட்ட அவர் பணம் கேட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அகைன் பெண்கள் அது ஒரு வீக்னஸாவே நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி வந்து ஏமாற்றப்படும் போது வந்துட்டு அகைன் பெண்களை நோக்கி, ஏன்னா இங்க நிறைய ப்ராமிஸ் ஆஃப் சம்திங், அதுதான் ஓகே, ஒரு ஹோப் கொடுத்து திரும்ப ஏமாற்றப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அப்பனா யாருமே நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வந்து பொதுவா எழுவும் இல்லையா அந்த இடத்துல. இங்க ஒரு சில பேர் செய்யற தவறுனால எல்லாருமே இங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி போற்றே ஆகுறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது பெண்கள் அகைன் நான் சொன்ன மாதிரி முன்னாடி பயாலஜிக்கல் வைஸ் போகும்போது பெண்களை விட ஆண்களுக்கு வலு அதிகம் அப்படிங்கிற மாதிரி when it comes to emotional ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு சென்ஸ் பண்ற ஃபீலா இருக்கட்டும், கண்டிப்பா அது பெண்களுக்கு அதிகம். ஒரு கட் ஃபீல்ன்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. ஓகே, அதெல்லாம் ஒரு நிமிஷம் கண்மூடித்தனமாக அந்த மொத்தமா அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறத கொட்டிடுறத தாண்டி ஒரு நிமிஷம் அவங்க நம்ம யோசிக்கும் போது இது கரெக்டா இருக்குமா, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கறது எல்லாமே வச்சு ஒரு நிமிஷம் அவங்க அந்த ஒரு அனாலிசிஸ் ஃபேக்டருக்குள்ள போனாங்க அப்படின்னாலே ஐ திங்க் அந்த ஹோப் அப்படிங்கறத ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போய் நம்பி விழுந்துட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ மாதம்பட்டி அந்த கேஸ்லயுமே ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு எதிராக ஸ்ருதி அவர்கள் எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல. இப்போ இவங்க 3 வருடமா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, என் கூட தான் என் கணவர் இருக்காங்கன்னு சொல்றாங்க மேம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு வர்றது, தனியா இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? இது எல்லாமே அகைன் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பர்சன் அப்படிங்கிறத வைத்து தான் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அகைன் இது அந்த பாதிக்கப்பட்டவங்களை கேட்கும் போது அவங்க எந்த மாதிரி அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஏன்னா வேலை விஷயமா நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, இல்லைன்னா வந்துட்டு நான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும் போது வந்துட்டு அவர் அந்த ஒர்க் நேச்சரா கூட நான் வெளியில போயிட்டு வரேன், நான் இந்த மாதிரி இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்ல அதான் சொல்றேன், இங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு பைகாமி. இவர் அங்க அந்த தப்பையும் பண்ணியிருக்காரு. ஒரு திருமண பந்தத்திலே இருக்கும் போது அதை மறைத்து இன்னொரு திருமணமும் அந்த இடத்துல செஞ்சிருக்காரு, விச் லைக் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ஆக்ஷன் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த தவறையும் அவர் இந்த இடத்துல பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஒரு பெண் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க போது கண்டிப்பா அவங்களும் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா இங்க சொல்லும் போது அவங்களும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன இப்போ இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த மாதிரி கணவர் வீட்டுக்கு அடிக்கடி லேட்டா வர்றது, அடிக்கடி வராமல் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது எந்த பெண்களுக்கா இருந்தாலும் அவங்க அந்த பிளைண்டா ட்ரஸ்ட் பண்றது தான் ரீசன். அதுக்காக எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த ஆக்டிவிட்டிஸ்ல சின்னதா சேஞ்சஸ் தெரியும் போது நீங்க அந்த இடத்துல கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை. ஓகே, அந்த இடத்துல தவறுன்னு தெரியும் போது அந்த இடத்துல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் சரி ஓகே சரியாயிடுவார், பார்த்துக்கலாம், குழந்தைங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு போனீங்கன்னா நாளைக்கு அதுவே அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா மாறி நாளைக்கு இதை பார்த்து வளர்ற குழந்தைங்களும் அந்த இடத்துல கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. இப்ப இந்த இடத்துலயுமே அந்த 6 வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. எஸ் கண்டிப்பா. அகைன் அது வரும்போது இந்த குழந்தைங்க அதை பார்த்து வளர்றாங்க அப்படின்னா அதான் அந்த பெண் குழந்தைங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்னா சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து வளரும்போது இதே ஒரு ஆண் குழந்தையா இருந்தாங்கன்னா சான்சஸ் ஆர் தேர் தட் அந்த ஆண் தன்னுடைய அப்பா அந்த ஆண்ன்ற ஃபிகர் அவுட் இருக்க ஒரு பர்சன் வந்து அம்மா மேல அந்த விஷயத்த பண்ணும்போது ஓ அப்ப பெண்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் போல அப்படின்னு அந்த ஆண் குழந்தைக்கு மனசுல பதிய நிறைய சான்சஸ் இருக்கு. அதே நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கூட பிறக்கிறவங்க கிட்டயோ அவங்களுக்கு வரப்போற மனைவி கிட்டயும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதே பெண் குழந்தையா இருக்கும் பட்சத்தில் ஆண்களை வெறுக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான நமக்கு வந்து நிறைய கான்சிக்வன்சஸும் இதனால ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஈவன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.